இப்போ கிருஷ்ணனையும் கேட்கறத வச்சு பார்க்கும்போது அவன் அதுக்காக தான் வந்திருப்பானோன்னு எனக்கு சம்சயம் உண்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மாமா என்கிட்ட நல்லதா இருக்காரு, நல்லா பேசுறாரு. அது நடிப்பா இருந்தா நீ என்ன பண்ணுவ? நான் சொல்றத நீ சோதனை செஞ்சு பாரு. நீங்களே ஒண்ணு செய்யும். நான் சொல்ற மாதிரி நீங்க அவங்கிட்ட பேசணும். கிருஷ்ண கிடைக்காட்டி பரவாயில்ல, நாம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லு. அதுக்கப்புறம் கிருஷ்ண வந்தா வரட்டும்னு சொல்லு. நீ அப்படி சொன்னதும் அவன் அதுக்கு ஒத்துக்காம இல்ல இல்ல கல்யாணத்தையே தள்ளி வைக்கலான்னு சொன்னா அவ இன்னும் வசியம் ஆகலன்னு அர்த்தம். இல்ல கிருஷ்ண வர்றப்ப வரட்டும், நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னா அவ வசியம் ஆயிருக்கான்னு அர்த்தம். மலையாள சாமியாருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம பிளான லைட்டா மாத்துவோம். அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். மாமா பூத்தது இளைய பண்டுதான் பார்த்தது தூது வந்ததோ. மாமா பயங்கரமான ரொமான்டிக் சாங். இந்த பாட்டுல மோகன் இருக்காரே, மோகன் உனக்கு தெரியாதா? சரி அதை விட்டுரு. நம்ம சுவாமிஜி என்ன சொன்னாரு? பார்த்து பேசணும் மாமா. அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணனை கூட்டிட்டு வரேன்னு நம்பூதிரி சொல்றாரு. அதனால நாளைக்கு நம்ம முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணனை பத்தி யோசிப்போம். அவரு வந்தா வரட்டும், வராட்டி போட்டும், நமக்கு என்ன மாமா? அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. நீ சொல்றதுக்கு நான் மறு வார்த்தை சொல்லுவேனா? நானே இததான் யோசிச்சேன். அவன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நான் உன் கழுத்தை தாலி கட்டுறது? எனக்கு அவனை பிடிக்க பிடிக்காது. அவன் வந்தா என்ன, வராட்டி என்ன, நான் உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். ஃபர்ஸ்ட் வேலை எந்திரிச்ச உடனே நம்ம கல்யாணம், அதுக்கப்புறம் மத்த எல்லாமே. சரியா? சரி. ஓகே ஓகே மாமா. இப்போ இதே மூட்ல ஷாப்பிங் போலாமா? போலாமே. பூத்தது அக்கா போகாதக்கா. சொன்னா கேளு சிம்ரன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி? நாங்க கிளம்புறோம். எத்தனை நாளைக்கு தான் உன் கூடவே இருக்க முடியும்? நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். அன்னி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. சரி அக்கா. பேசாம இருக்கணும். வெண்ணிலா, நாங்க கிளம்பலான்னு இருக்கோம். அதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு. ஆமாமா, அங்க நிறைய வேலை போட்டபடியே இருக்கு. நாங்க உடனே கிளம்பணும். என்ன நீங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி கிளம்புறன்னு அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? இன்னும் எத்தனை சடங்கு சம்பிரதாயம் இருக்கு தெரியுமா? தாலி பிரிச்சு கோக்கணும், அப்புறம் வீட்டுல விளக்கேத்தணும், பால் காய்ச்சி சமையல் செய்ய ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தானே நீங்க போகணும். வீட்டுக்கு பெரியவங்களா இருக்கிறதே நீங்க தான். இப்படி நீங்களே விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப கியூட் அக்கா. தேக்கோ, இதுக்குதான் வெண்ணிலா அக்கா வேணும்ன்றது. இருங்க, இப்ப வேற வழி இல்லல்ல. நீங்க இங்க இருந்து தானே ஆகணும். அப்பாடி சிரிச்சுட்டாங்க. சரி, பூ வச்சுக்கோங்க. பூஜை ரூமுக்கு போலாம். முதல்ல சிம்ரன் விளக்கு ஏத்துட்டோம். ஸ்வேதாவுக்கு நாளைக்கு நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அத நினைக்க சந்தோஷமா இருக்கு. மா, நீங்க இருந்துகிட்டு சந்தோஷப்பட்டு தனியா பேசிட்டு இருக்க. அங்க என்னடானா வீட்டுக்கு பெரிய மனுஷி நீ இருக்கிறங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஏன், என்ன பண்றாங்க? வீட்ல மாமியார்னு நீ இருக்கிறப்ப மரியாதைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம சிம்ரனை கூட்டிட்டு அந்த வெண்ணிலா பூஜை ரூமுக்கு விளக்கேத்த போயிட்டு இருக்கா. என்னது, விளக்கேத்த போறாளா? அது மட்டும் இல்லம்மா, சமையல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் பாலை காய்ச்சணுமா, தாலி பிரிச்சு கோக்கணுமா.
இன்னும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. அந்த வெண்ணிலா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? என்ன மீறி இந்த வீட்ல ஒரு காரியம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ வா பூங்கோத, இன்னைக்கு அவளா நானும் ரெண்டுல ஒரு கை பாத்துடுறேன். இந்த சிம்ரன் விளக்கேத்து. ஏத்து. நிறுத்து. யார கேட்டு இதெல்லாம் பண்ற? யார கேட்கணும்? அவ இந்த வீட்டு மருமக தானமா? ஏமா தடுக்கிற? இந்த சப்பக்கெட்டெல்லாம் என்கிட்ட வேணாம் கார்த்திக். இதுல நீ தலையிடாத. என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பெரியவங்க. பெரியவங்களுக்கு பெரியவங்கங்கிற மரியாதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு தலையில அடிச்சு மூலையில உட்கார வச்சுட்டு நீங்க நினைச்சதை பண்ணிட்டு போறதுக்கு இது ஒண்ணும் இடம் கிடையாது. நீங்க பெரியவங்கன்னு வாய் வார்த்தையா சொன்னா பத்தாது, அத செயல்லையும் காட்டணும். ஒரு வார்த்தை என்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? அம்மா என்னம்மா இது? ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏய், நீ என்ன என் வயித்துல பிறந்தியா இல்ல வேற ஏதாவது வயித்துல பிறந்தியா? எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இந்த பாரு, யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஏ சிம்ரன், வெளியே வா. முதல்ல வெளியே வான்னு சொல்றல. யார கேட்டு விளக்கேத்துற? முதல்ல வெளியே வான்னு சொல்றல. வர முடியாத அத்தை. நான் இந்த வீட்டோட மருமக, அதுல எந்த வகையிலுமே மாற்றம் கிடையாது. எதுத்தா பேசுற? நானும் பாக்குறேன்டி. நில்லுங்க அத்தை. இங்க பாருங்க, சிம்ரனும் இந்த வீட்டோட மருமகதான். என்னைக்கு கார்த்தி அவ கழுத்துல தாலி கட்டினானோ அவ முறைப்படி நம்ம வீட்டோட மருமகள் ஆயிட்டா. அவளுக்கு விளக்கேத்துறதுக்கு முழு உரிமையும் இருக்கு. அவளை நான் தான் விளக்கேத்த சொன்னேன். அதை ஏன் அத்தை வந்து தடுக்கிறீங்க? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறது ஞாபகம் இருக்கா? நல்லா தெரியும் அத்தை. என் முத்து மாமாவோட சித்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் மாமியார் தானே நீங்க? இங்க பாருங்க அத்தை, எப்போ நீங்களும் சம்மதிச்சு ஊர் வரவு முன்னாடி இவளோட கழுத்துல கார்த்தி தாலி கட்டி முடிச்சுச்சோ அப்பவே சிம்ரனுக்கு இந்த வீட்டோட மருமகன்னு பேர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவ விளக்கேத்துறத தடுக்கிற உரிமை எனக்கும் இல்ல, உங்களுக்கும் இல்ல. எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? ஆமா அத்தை, கண்டிப்பா இல்ல. இப்ப நான் பாத்துடுறேன்டி, இப்ப நான் பாத்துடுறேன். அன்னைக்கு அவ உனக்கு பறிஞ்சிட்டு வந்து என்னை எதிர்த்து கைய பிடிச்சா, இன்னைக்கு அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு நீ என்ன தடுக்கிறியா? உங்களை எல்லாம் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறேன். ஏன் அனுமதி இல்லாம இப்ப அவ எப்படி விளக்கேத்துறான்னு நானும் பாத்துடுறேன். அத்தை, முத்து மாமா வீட்ல இல்லாத நேரம் அவரோட சார்பாதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அத்தை. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு அவளை விளக்கேத்த சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு காலம் அது முடியாது. என்னவோ பண்ணி தொலைங்க. சிம்ரன், நீ விளக்கேத்த நான் பாத்துக்கிறேன். ஏத்து சிம்ரன், நான் சொல்றேன்ல.
சிம்ரனுக்காக என்ன எதிர்த்து பேசுறியா? இந்த பேச்செல்லாம் நாளைக்கு வரைக்கும் தான். முத்தரச ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டட்டும். அதுக்கப்புறம் நீ துடிக்கிற துடிப்ப நான் பார்க்கத்தானே போறேன். இதோ பார், இன்னைக்கு வேணா நீ நினைச்சது நடந்திருக்கலாம். ஆனா அதுக்காக சந்தோஷப்படாத. அது கண்டிப்பா நிலைக்காது. நிலைக்கவும் நான் விட மாட்டேன். என்ன கார்த்திக் இது? கல்யாணம் முடிஞ்ச பிறகாவது உங்க அம்மா மனசு மாறும்னு நினைச்சா இப்பவும் அதே மாதிரி பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிம்ரனை நான் எப்படி தனியா விட்டுட்டு போவேன்? எனக்கும் அதான் கவலையா இருக்கு. அம்மா நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பேசினா என்ன அர்த்தம்னு தெரியல. முதல்ல முத்தரசன் கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிடுவோம். கார்த்திக் அவர் ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்காரு. போன்ல கூட தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொன்னாரு. நாளைக்கு நேர்ல வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அண்ணி, அண்ணன் வர்றது நாளைக்கு வரட்டும். எனக்கு இப்ப மனசு ஆறல அண்ணி. இத சொல்லியே தீரணும் அண்ணி. ஆமா அண்ணி, அண்ணன் வந்து அம்மா கிட்ட போன்லயாவது பேசணும். இல்லனா இதே மாதிரி சிம்ரனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ கால் பண்ணு கார்த்தி. கார்த்தி ஒரு நிமிஷம் கொஞ்சம் கூட வாயேன். என்ன நீ ஏன் போன் பண்ண வேணாம் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? பிரச்சனை இருக்கு கார்த்தி, அதுக்காக தான் சொல்றேன். முத்து மாமா எங்க போயிருக்காருன்னா வேலை விஷயமா போகல. அது என்ன நீ சொல்லுங்க. எங்க போயிருக்காருன்னா நேத்து ராத்திரி முத்து மாமா கனவுல சித்ராக்கா வந்திருக்காங்க. என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? ஸ்வேதா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ அண்ணன் அடையறதுக்காக என்ன வேணா பண்ணுவா, எந்த எல்லைக்கும் போவான்னு தெரியும். இப்ப பச்சைக்கிளியாவே மாறி இருக்கானா? அப்போ எவ்வளவு ஆபத்து காத்துட்டு இருக்கோம். அது எதுவுமே தெரியாம அவ கூட போய் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்களும் அண்ணனும் ஹனிமூன் போனப்ப அந்த ஸ்வேதா என்னென்ன வேலை பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? மோகினியை ஏவி விட்டு மொத்தமா உங்களை கொல்ல பார்த்தா. சித்ரா நீ வந்து காப்பாத்தினால்தான் நாங்கெல்லாம் தப்பிச்சோம். இப்ப கிருஷ்ணன் கல்லாக்குன அந்த கல் நெஞ்சக்காரங்க அண்ணனை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நீ நிச்சயம்? இல்ல நீ அண்ணனுக்கு இப்பவே நான் போன் பண்றேன். நீ அண்ணன் குரலை கேட்டா மட்டும்தான் என் மனசே ஆறும். என்ன தடுக்காதீங்க நீ. நான் கொண்டு வரேன். கூடன்றல கூட. எதுக்கு மாமா? அட கல்யாணம் ஆக போற பொண்ணு வெயிட் எல்லாம் தூக்கலாமா? நான் வச்சுக்கிறேன். நான் சொல்றத கொடு கொடு. மாமா, நாளைக்கு நேரம் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல? ஆமா, நாளையில இருந்து நீ வெறும் ஸ்வேதா இல்ல, ஸ்வேதா முத்தரசன்.
ஃபோன் பண்றான்? ஏதா பிரச்சனையா? வெண்ணில அதை உளறி வச்சிட்டாளா? புரியலையே. அண்ணி என்ன நீ இது? அண்ணன் போனே எடுக்க மாட்டேன்றாரு. நான் 2 தடவை கால் பண்ணிட்டேன், அப்ப கூட கால் எடுக்கல. ச்சே, என்னன்னு நினைக்கிறத நீ? போங்க நீ. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்க நீ. என்ன கார்த்தி, நீ என்னையும் சேர்த்து பயன்படுத்துற? அதெல்லாம் முத்து மாமா எப்படி இருந்தாலும் போன் எடுத்துருமே. சரி, நான் கூப்பிட்டு பாக்குறேன். மாமா, இந்த வேட்டி சட்டை ரொம்ப அம்சமா இருக்குல்ல? அருமையா இருக்கும். சூப்பர். நான் சாரி போட்டு காட்டட்டுமா? இருங்க. அப்ப கார்த்தி போன் பண்ணா, இப்ப வெண்ணிலா போன் பண்றா. என்ன பிரச்சனையா இருக்கும்? முத்தரசு மாமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மாமா இங்க பாருங்க, மெட்டி டிசைன் டிசைன் நல்லா இருக்கா? இதோ ஹார்ட் ஷேப்ல இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஓகே. மாமா இந்த வளையல் பாருங்க, போட்டு காட்டுறேன். இந்த கிறுக்கியோட தொலை தாங்க முடியல. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் போன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலையாங்க. கார்த்தி, ஏன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் போன் எடுக்கல. என்ன நீ? ஒருவேளை நிஜமாவே அந்த கிருஷ்ணன் கல்லாக்குன மாதிரி அண்ணனையும் கச்சலையா மாத்திட்டா? எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீ தேவையில்லாம பயப்படுற. அவருக்கு எதுவும் ஆகாது. கருப்பண்ணசாமி கயிறு அவர் கையில கட்டி விட்டுருக்கு. அந்த கயிறு அவர் கையில இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை அண்ணனை காப்பாத்தும். அதான் என்னோட ஆசை. இங்க பாரு கார்த்தி, நீ என்னையும் சேர்த்து பயன்படுத்துற. அதெல்லாம் முத்து மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் வந்துருவாரு, கண்டிப்பா வந்துருவாரு.